சார் ஒரு நிமிஷம். சொல்டாமா. சார் நேற்று ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தீங்க. ஆமாண்டா, அந்த செய்தி உங்களுக்கு சொன்னா உபயோகமா இருக்குன்னு தோணுச்சு. நம்ம இப்ப சமீப காலமா ஒவ்வொரு பிசினஸா போய் டெவலப் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? பிசினஸ் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு செய்தியை கத்துக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு அது உபயோகமா இருக்குன்னு தோணுச்சு. அதனால இந்த செய்தி உங்களுக்கு. திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கிற பள்ளிப்பாளையத்துல சின்னதா ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க அந்த அம்மா. அந்த பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நம்மளுடைய ஆலோசனை கேட்டாங்க. அதுக்காக போயிருந்தேன். போன இடத்துல ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த அம்மா கூட இருந்த அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஒரே ஒரு அண்ணன் தான், அவரும் இல்ல, வீட்டுக்காரும் பிரிஞ்சுறாரு. அந்த அம்மா 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. பார்த்து வியந்துட்டேன். இப்படி ஒரு தன்னம்பிக்கையான, உண்மைக்கே சொல்றேன், அந்த அம்மாவை பார்த்து எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது. சின்னதாக பொட்டிக்கு இருக்கு. அவங்க என்ன கூப்பிடல, நான் தான் அங்க போய் அங்க கத்துக்கிட்ட அந்த மாதிரி செய்தி ஆயிடுச்சு. அப்ப நான் அந்த கத்துக்கிட்ட செய்தி என்ன அப்படின்னா, இங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னு வைங்க, கரையில இருந்துட்டு இது ஆழம் எவ்வளவு நேரத்துல நம்ம குதிக்க போறோம், எவ்வளவு ஆழம் போக போறோம்னு நினைக்கிறதுக்கு பேர் இல்ல, ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. தண்ணி நடுவுல குதிச்சு கரை சேர்றோம்ல, அதுக்கு பேர் தான் வெற்றி, அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. இங்க வாழறதுக்கு பெருசாலாம் நீ போராட நம்ம நாடு இப்ப பெட்டரா தான் இருக்கு. ஆனா ஜெயிக்கணும்ன்றா ஈஸி கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம். எப்போவாவது யாராவது ஒரு ஆள் நம்மளை அவமானப்படுத்தக்குள்ளே, கடுஞ்சொல் சொல்லக்குள்ளேயே, யாராவது ஒருத்தவங்க பார்க்கக்குள்ள கேட்கக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். அவங்களாம் திரும்ப சொல்றேன், உங்களை மறுபரிசீலனை பண்ணிக்கங்க. அந்த கடல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி வெறினா எப்பொழுதுமே இருக்கணும். தூங்கும் போது இருக்கணும், குளிக்கும் போது இருக்கணும். அந்த மாதிரி வெறி இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு அந்த அம்மாவை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். இந்த செய்தி உங்களுக்கும் தான். ட்ரை பண்ணி பாருங்க.